வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. சிறப்பு கௌரவ அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நல்வாழ்க்கை ஜோதிடர் நம்மளுடைய டாக்டர் PA முகுந்தன் முரளி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் நம்மளுக்கு வந்து சிறப்பு கருத்துக்களை கொடுப்பாரு. ஐயா அவர்களை வர்றதுக்கு முன்னாடி நான் ஐயா பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர், என்னுடைய தந்தை, என்னுடைய தாத்தா எல்லாருமே ஜோதிடர்கள் தான். என்னுடைய சகோதரர் வந்து நீ ஜோதிடத்துறைக்கு வா, நீ வந்து படி அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி நான் வந்துட்டு நான் அதிலெல்லாம் வரமாட்டேன், நான் அதுக்கெலாம் வரமாட்டேன், என்னால் முடியாதுல்ல. இல்லை நான் சொல்லித்தரேன், நீ வந்து தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், இப்போ நீ வந்து உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டியா, அதில் வந்து கிரகங்கள் பார்த்துட்டியா, அதில் நட்சத்திர சாரம் இருக்கும் பாரு, அதெல்லாம் வந்து இப்படி டிக் பண்ணு அப்படின்னா. என்ன இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏய் நீ என்ன ஜோதிடம் சொல்லி கொடுக்குறியே, எனக்கு என்ன சொல்லி டிக் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஆசிரியராக திருத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னா, நீ இந்த சாரம் இருக்கா, இந்த கிரகம் இருக்கா, அந்த அந்த எனக்கு அப்போ வந்து கிரகங்கள் பற்றி தெரியும், நட்சத்திரம் தெரியும், அவ்வளோதான வழிய அதில் என்ன அப்படிங்கிறத, இந்த சாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி. அப்போ என்னுடைய ஜாதகத்தை எடுத்து நீ வந்து தனியாக ஒரு நோட்டை எடுத்து அந்த சாரம் எது இருக்கா, அந்த கிரகம் இருக்கா, டிக் பண்ணுன்னே சொல்லிட்டு இருந்தான். சும்மா எதுக்கு டிக் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு அப்படின்னாரு. அப்புறம் நான் டிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சொன்னேன், அப்படி இந்த டிக்கு வந்து அதிகமாக எந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னாரு. எனக்கு சூரியன் தான் இருக்குது அப்படின்னா. இப்போ சூரியனோட இதுதான் உனக்கு வரும், அப்போ நீ வந்து ஜோதிடம் வரும் உனக்கு, பிரபலமாக அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஜோதிடராக வந்துட்டேன். அப்போ வந்து அப்படி சொன்னார். எனக்கு அதை ஃபஸ்ட்டு புரியலை. அப்புறம் ரொம்ப நேரமாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டு அவர் சொன்னார், உனக்கு என்னால் வந்து சொல்லி கொடுக்க முடியாது, என்னால் முடியாது உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு, அதனால் நீ ஒரு 4 லிங்க் ஒன்று அனுப்புகிறேன், நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்படி அதையும் நான் பார்க்கவே இல்லை. அண்ணன் அனுப்பிச்சு 1 வருஷம் கழித்து தான் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கொரோனா பீரியடில் சரி அந்த லிங்க்கை போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். அப்போவும் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது, ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்துறைக்குள்ள வரல. அதுக்கப்புறம் வந்து ஐயாவோட மீட்டிங்கில் மாநாடில் வந்து இந்த கருத்துக்கள் வந்து மகளிர் ஜோதிடர் அணியதில் ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டிக் பண்ணுறதை பற்றி சொன்னார். அப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சுது, ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம ஜோதிடராக வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னது வந்து மிக அற்புதமான வந்து என்னுடைய அறிவுக்கு வந்து அது எட்டாமல் இருந்தது. அந்த டிக் பண்ணுறது எதனால், அந்த லக்ன புள்ளி எந்த சாரத்தில் இருந்தால் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இவர் மூலமாக தான் நம்ம நினச்சிட்டு, அந்த டிக் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஐயா மூலமாக தான் இருந்துச்சு. MN சிஸ்டம் மூலமாக தான் நம்ம அதை அறிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஐயாட்ட வந்து நான் எந்த இதுவும் படிக்கல, பட் யூடியூப் வழியாக வந்து நிறையா வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவருடைய கருத்துக்கள்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அதனால் அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ஐயா அவர்களை எங்களை வாழ்த்துவோர் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் பேசட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்க்கை மகசக்தி லக்ஷ்மி மகசக்தி வாணி மகசக்தி அங்காளி மகசக்தி அங்காளி மகசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மிக சிறப்பான முறையில் இந்த ஒரு விடாமுயற்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய 5வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம். இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு முதல் முறையாக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். அதற்கு முதலில் இந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இது தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற இருவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த அற்புதமான ஒரு கூட்டத்திற்கு, அதாவது நான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜோதிட கருத்தரங்க கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா பஞ்சபூதங்களும் நவகிரகனோட அனுகிரகம் யார் ஒரு கிடைக்குதோ அவங்களால தான் தொடர்ந்து நடத்த முடியும், இல்லை நடத்த முடியாது. ஏன்னா இது நான் தொடர்ந்து விடாமுயற்சியாக வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 72வது மாதாந்திர கூட்டம். அப்போ தொடர்ந்து நடைபெறுதுன்னா அதோட அணுகிறன், அதோட விடாமுயற்சி, அதில் எத்தனை இடையூறுகள், எத்தனை பொருளாதார நெருக்கடிகள் இதெல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வரும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றதை நடத்தினதுனால நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஜோதிடத்தில் மேலே ரொம்ப அளவு கடந்த காதல் யாருக்கு இருக்குதோ அவங்களால தான் இதனுடைய ஈடுபாடோட ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றலாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்தமாரி இந்த அற்புதமான ஒரு முயற்சி இவங்க 2 பேரும் திருப்பூர் மாநகரில் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய கருத்தரங்க கூட்டங்கள், மாநாடுகள், நிகழ்ச்சிகள், தொடர் ஜோதிட நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நடத்த இறையருளும் குருவருளும் இவருடைய இருவருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய இருவருக்கும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு செஞ்சுட்டு என்னுடைய சொற்பொழிவை இப்போ நான் ஆரம்பிச்சிட்றேன். வாங்க. முதலில் நம்முடைய ஜோதிட கலையரசி பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக கிரீடம் வைத்து பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட எந்திரிச்சு நின்று கைத்தட்டினா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அடுத்தபடியாக கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய கைத்தட்டலோட. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு எங்கள் குழுவின் சார்பாக ரூ. 3000 நன்கொடையாக அளிக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இப்போ நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஏற்கனவே நிறையா பேர் எம்எம் சிஸ்டம்னா என்ன, எப்படி எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்முடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு, வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த அற்புதமான 5வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னணியாக இருக்கக்கூடிய ஐயா வந்திருக்காருங்களா? சுந்தரராஜன் பெருமாள் ஐயா போயிட்டாருங்களா? சரி, ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும், மற்றும் சிறப்பு பேச்சாளராக நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இப்போ ஃபஸ்ட்டு எம்எம் சிஸ்டம்னா என்னன்றது பேசிக்காக லாஜிக்காக என்ன ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எம்எம் சிஸ்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரோட அதிபதி யார்? கேது. அப்போ கேதுக்கு ஒரு டிக்கு. சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார், ஒரு உதாரணம் சொல்லணும். சித்திரை நட்சத்திர அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. இந்தமாரி
நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதோடைய அதிபதிகள் இருக்கிறது எல்லாமே நம்ம டிக் பண்ணிகிட்டே வந்துடுறோம். இதில் டிக்கு வாங்காத கிரகங்கள் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு புதனோட நட்சத்திரத்திலே கிரகம் டிக்கு எந்த கிரகமும் இல்லை புதனோட நட்சத்திரத்தில். அப்போ அவங்களுக்கு என்னன்னா புதனை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்னது? புதன் என்பது ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம், இதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் அவங்க எப்பயுமே திருப்தி அடையவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக அவர்களுக்கு அமையவே அமையாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தமாரி டிக்கு வாங்காத கிரகங்கள்லாம் எது வருதோ அந்த கிரகத்தை மட்டும்தான் இந்த பிறவியில் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அதை தான் உங்களுக்கு குறையாக இருக்கும். அதில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். இப்போ ஒரு வரியில் நவகிரகத்துக்கு சொல்லிட்டு நான் பரிகாரத்துக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா தொழில் விருத்தி அடைகிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை. இது வரைக்கும் நான் எந்த மேடையிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறேன் இந்த மேடையில் உங்களுக்கு. இப்போ ஒருத்தருக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அவங்க என்ன அளவுக்கு போனாலும் சரி, வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, நிறைய விஷயத்தில் அவங்க ஏமாந்துருப்பாங்க. அனுபவ அறிவுகள் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். பேர், புகழ், மதிப்பு, மரியாதை இந்தமாரி விஷயத்தில் தேடிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம செஞ்ச ஒரு செயலை 2 பேர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவனோட மைண்ட் செட்டில் இருக்கும். சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, எந்த கிரகமே இல்லை. அவர்கள் மனசு ஒரு நிலையில் இருக்கவே இருக்காது. மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். அதேமாரி ஒரு திருப்தி மனசுக்குள்ளே ஒரு திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா மனோகாரனுடைய சந்திரனுடைய பலம் இங்கே இல்லை. அப்போ அது திருப்தி அடையக்கூடிய நிறைவு இல்லை. பயணங்கள் மேற்கொள்கிறது எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன் லேட்டாக தான் ஆகும். சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க பயணங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது சக்ஸஸ் பண்ண முடியாது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. குறிப்பாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவருடைய எதிர்பார்த்த கணவர்கிட்டருந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவுத்தன்மையை கொடுக்காது. அதேமாரி ஒரு பெண் செவ்வாயினோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் அவங்க காதல் திருமணம் செய்தாங்கன்னா அந்த காதல் வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறப்புத்தன்மையில் அவங்ககிட்ட கிடையாது. செவ்வாய் தான் கணவர். அப்போ அதில் திருப்தி இருக்காது. அடுத்து பூமி, மனை, இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அதே போல் புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே என்ன சொன்னதான் ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் பண விஷயத்தில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவே முடியாது. புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குறைபாடுகள் இல்லைன்னா குழந்தைங்களால் நன்மைகள் இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனை தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கும். சுக்கிரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் சுக்கிரன் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அது இல்லைன்றப்ப மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மனைவிகிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவு அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. சில பேர்த்துக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும். சில பேர்த்துக்கு லேட் மேரேஜ் நடக்கும். சில பேர்த்து கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் திருப்தி அடையவே மாட்டாங்க. அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இவங்களை என்றைக்குமே ஆசைகள் அதிகமாக இருக்கும். பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைகிறவங்க எல்லாருமே ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க அதிக பேர் இதில் சிக்குவாங்க. கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையிலே இருக்குது. ஏன்னா நிறைய ஏமாற்றம் அடைஞ்சதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது அவங்களுக்குள்ளாரே அவங்க மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் இவங்க நம்பகற்ற தன்மையோட வாழ்க்கை தான் இவர் ஓடிட்டுருக்கு. ஞானத்தை தேடுவாங்க, ஆன்மீகத்தை தேடுவாங்க, குகையை தேடுவாங்க, மலை மேல் இருக்கிற கோயிலை தேடுவாங்க, சித்தர்களை தேடுவார்கள். இதுமாரி நிறைய பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லணும் ஒரு நாள் முழுசாகவே சொல்லலாம். இருந்தாலும் நான் சுருக்கமாக ஷார்ட்டாக ஒரு டைமில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி. ஏன்னா இது நான் புத்தகம் எழுந்தோடு சரி, ஆனால் இது எந்த மேடையில் நான் சொல்ல கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறது உங்களுக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்த அதிபதி மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்த அதிபதி மேஷத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தால் அவங்க என்ன விஷயங்கள் செய்தால் தொழில் அபிவிருத்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும், என்ன விஷயத்தை செய்யணும், என்ன விஷயத்தை செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு 10ஆம் இடத்த அதிபதி மேஷத்தில் இருந்ததுன்னா வீட்டில் எக்காந்து கொண்டு நெல்லிக்காய் செடி வளர்க்கவே கூடாது. அப்படி வளர்த்துனீங்கன்னா தொழில் முடக்கமாகி போயிடும். அடுத்தது எந்த பொருளையும் தானமாக இலவசமாக வாங்கவே கூடாது. நீங்கள் 10ஆம் இடத்த அதிபதி மேஷத்திலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் தொழில் அன்னையோடு முடக்கமாயிரும். எதிர்பார்த்த லாப வளர்ச்சி கொடுக்காது. சரி, அப்போ கொடுக்குறாங்கய்யா என்னங்கய்யா பண்ணுறது?
இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்திலே இருக்கிறார். இப்போ மொய் கொடுக்குறாங்க, ஒரு gift பொருள் கொடுக்குறாங்க, இப்படி இருந்ததுன்னா நீங்கள் போகும்போது அவங்களுக்கு வெறுங்கை இல்லாமல் ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு தேங்காய் முடி, இல்லை பழ வகைகள், இல்லை லட்டு, ஏதாவது ஒன்று ரிட்டன் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் தொழில் நல்ல ஒரு அபிவிருத்திகளும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, வலது கையில் வெள்ளி காப்பு, இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்தனா கையில் வந்து வெள்ளி காப்பு வலது கையில் அணைந்து கொண்டீர்கள் என்றால் தொழில் நல்ல முறையில் ஒரு அபிவிருத்திகளும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, காலையில் எழுந்த உடனே செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாக, காலையில் எழுந்திரிச்சோடனே மொதல் வேலை இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு வந்தாங்கன்னா நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி செஞ்சு தொழிலுக்கு நல்ல ஒரு அபிவிருத்திகளும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்தை, இது வந்து மேஷத்தில் இருந்தால், இது இன்னும் நிறைய இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது, இருந்தாலும் ஷார்ட்டாக ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா, 10ஆம் இடத்து அதிபதி இப்போ ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் மனைவியை தவிர பிற பெண்களுடன் தொடர்பு வைக்க செல்வம் அழியும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருக்கும்போது பெண்களை தவிர, அதாவது மனைவியை தவிர வேறொரு பெண்ணோட தொடர்போ, அதேமாரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் ஆண்கள் வந்து வேறோட தொடர்போ, இந்தமாரி விஷயங்கள் வந்துச்சுன்னா செல்வங்கள் நாசமாகும். அப்போ தொழிலில் அபிவிருத்திகள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்காது. அதேமாரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து டைமண்ட் கல்கண்டு வைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பீங்கானில் வந்து டைமண்டு கல்கண்டை வந்து வச்சு கிளைண்ட்டு வாடிக்கையாளர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தொழிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அபிவிருத்திகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க பிறந்த மாதத்தில் வந்து செப்பல் வாங்கவே கூடாது. 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருக்குதுன்னா பிறந்த மாதத்தில் செப்பல் வாங்கக்கூடாது. இந்த செப்பல் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்மலாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். என்றைக்குமே செப்பல் வாங்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கக்கூடாது. நம்ம பிறந்த கிழமை என்றும் செப்பல் வாங்கக்கூடாது. பொதுவாக எல்லாத்துக்குமே. இந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க பிறந்த மாதத்தில் செப்பல் செருப்பு வந்து எப்பயுமே வாங்காதீங்க. அதேமாரி பிச்சைக்காரங்கிட்ட வந்து பிச்சை ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்ற ஒரு வார்த்தை அவங்ககிட்ட மட்டும் இவங்க சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா தரித்திர நிலைகள் உங்களுக்கு வந்துடும். அப்போ இருக்குது போடுறோம் அப்படின்றது வைக்கணும். இல்லைன்னா ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்தணும், இல்லை வாயே திறக்கூடாது கம்முன்னு வந்துடும். இவங்க மட்டும் இல்லைன்ற ஒரு வார்த்தை பிச்சைக்காட்ட சொன்னால் இவனுடைய தொழில் முடக்கமாகிவிடும். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருந்தால் இவர்களை பொறுத்த வரைக்கும் புனித யாத்திரைக்கு யாரோ ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா பால் அரிசி தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் மீனுக்கு வந்து பொறி உணவு போட்டால் இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருக்கும்போது 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட தொழில் முடக்கத்தை நிறைய விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதேமாரி 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருக்கும்போது பச்சை நிற ஆடையை வந்து பார்த்திங்கன்னா அணியக்கூடாது. கண்டிப்பாக வந்து பச்சை நிறத்தில் மோதிரமும் போடக்கூடாது. இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜாக ரொம்ப அதிகமாக மூளை யூஸ் பண்ணி செய்கிற தப்பு உங்களுக்கு நீங்களே மறந்துடுவீங்க. அதாவது மறைக்க வச்சிரும். அப்போ தப்புகள் அதிகமாக செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிடும். அதனால் 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருந்தால் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தது இதில் வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் பல்லு வளர்க்கும் போது சில பேர்த்துக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். கண்ணாடி பார்த்துட்டே பல்லு வளர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஆனால் அந்த 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருந்ததுன்னா கண்ணாடி பார்த்து பல்லு வளர்க்கக்கூடாது. அப்படி பல்லு வளர்க்குனாங்கன்னா தொழிலில் எடுக்கக்கூடிய முடிவு நிறைய தவறுகள் நடக்கும். அதனால் இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்துச்சுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி திதியில் வந்து தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் பெற்று அதை பச்சை துணியில் வந்து முடிச்சு போட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பீராலேயோ ஒரு டிராவிலையோ வைக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதேமாரி தாய் இல்லாதவர்கள் தாயெல்லாம் இப்போ வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்ட நல் உள்ளம் கொண்ட தாய் பெண்ணிடம்
அதை வந்து வெள்ளி நாணயத்தை கொடுத்து பெற்றுக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே நேரத்தில் வந்து ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது சந்திர ஓரையில் வந்து இதை செய்கிறது ரொம்ப விசேஷத்தன்மைகளை கொடுக்கும். மொத்தத்தில் தாய்கிட்டேருந்து வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதேமாரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல தாயிடம் வந்து வெள்ளி குத்து விளக்கு நீங்களே வாங்கி கொடுத்து கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் வாங்கிட்டு வந்து விளக்கு போட்டிங்கன்னா கூட தொழிலில் வந்து அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவங்க கோயிலுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா வெறுங்காலுடன் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இவங்களை கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி வெறுங்காலோட, அப்போ வீட்டிலேருந்து ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறீங்க அப்படின்னா 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்ததுன்னா செப்பல் போடாமல் இருக்கிறது நல்லது. அவங்க அதுமாரி போயிட்டு வந்தாங்கன்னா அது போயிட்டு வரும்போது முழு பலன் அவங்களுக்கு நிறைய விஷயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருந்ததுன்னா இவங்க எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகும்போது இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்போ தான் இவங்களோட மூளை வேலை செய்யும். இல்லைன்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் ட்ரிக்ஸை வந்து இவங்களால் பயன்படுத்த முடியாது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அதுவும் குறிப்பாக 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போனோன்னையும் ஒரு டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு சாப்பாடோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போய் உட்காந்து பேசி பாருங்கள், தெம்பாக முடிவு எடுத்துருவீங்க. அதுவும் 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கண் பார்வையற்றவர்களுக்கு 10 நபர்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ தொழிலில் கடன் ஆயிடுச்சு, வரவு செலவு தடையாக இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருக்குன்னா கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு 10 நபர்களுக்கு மினிமம் 10 நபர்களுக்கு ஒரு லட்டு வாங்கி கொடுத்துட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் இது என்னைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னா என்றைக்குமே நம்மளோட பிறந்த கிழமையும் பிறந்த நட்சத்திரமோ தான தர்மங்கள் செய்கிறதுல முதன்மையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் செய்யும்போது எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் உடனடியாக நிவாரணம் கொடுத்துரும். உங்களுடைய பிறந்த கிழமையும் பிறந்த நட்சத்திரமும் இதை போற்றி வணங்கினாதான் உங்களை மற்றவர்கள் போற்றி வணங்கும் அளவிற்கு உங்களோட வளர்ச்சி உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது அரிசி பொருள் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷ தன்மைகளை கொடுக்கும். இந்த 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருக்கிறவங்க மாமிசத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மாமிசத்தை தவிர்த்துட்டாங்கனாவே எங்களோட வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டு அதிபதி கன்னியில் இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை இறந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து பெண் குழந்தை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் மூக்குத்தி அணிவதன் மூலமாக மேன்மை உண்டாகும். அல்லது ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்கு மூக்குத்தி நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களோட தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மழை பெய்யும் போது மொட்டை மாடியில் விழும் மழை நீரை வந்து பயன்படுத்தவும். அது எதுக்கு? ஒரு வாட்டர் கேன்லாம் பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலோ அல்லது தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கனாவோ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தடை, எதிரிகள், சத்துருக்கள் இது எல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பரிகாரமும் லாஜிக்கான காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். சரிங்களா? அடுத்தபடியாக 10ஆம் இடத்து அதிபதி துலாமில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு கோவிலோ அல்லது தர்மஸ்தானங்களுக்கு, கோவில் மற்றும் தர்மஸ்தான மடத்துக்கு ஆதீனங்களுக்கு இந்தமாரிலாம் வந்து வெண்ணெய், தயிர் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட தொழில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான தன்மைகளை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறாங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ சாப்பாட்டில் போட்டு கொடுங்க, இல்லைன்னா குழம்புல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் 10ஆம் இடத்து துலாமில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து கோமியம் தெளித்து விட்டு, கோமியம் வந்து வீடு முழுசும் தெளித்து விட்டு அதுக்கப்புறம் சாம்பிராண்டி புகை போட்டுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். சரி, இந்த கோமியத்துக்கு எந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கோமியத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம்னு யாருக்கு தெரியுங்களா? சரி, அது ஒரு காரணம் சொல்லி அதை கேட்டு சொல்கிறத விட என்றைக்குமே வந்து இந்த கோமியத்தில் வந்து பகல் நேரத்தில் வர்றதை விட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடியது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிலிருந்து 4:45க்குள்ளார வரக்கூடிய கோமியத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். ஏனென்றால் இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள், தேவதைகள், நிறைய சக்திகள், தெய்வீகமான சக்திகள் எல்லாமே கோமாதாக்கிட்ட போய் உள்ளே அடங்கிட்டு அதுக்குள்ளே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு, தூங்கும்.
ஆனால் அது காலையில் வரக்கூடிய நேரம் எதுன்னா இந்த 3:15 சாரி இந்த 3:00 4:45 வரக்கூடிய நேரத்தில் அந்த கோமியத்தின் மூலமாக தான் பூமியில் கீழே விழும். அதை நம்ம கையில் படாமல் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிட்டு வந்து நம்ம கைப்படாத அளவுக்கு அருகம்புல் மாயிலையில் நினச்சி அது வீடு முழுசும் தொளிச்சு விட்டிங்கன்னா அந்த தேவதைகள் நல்ல சக்திகளெல்லாம் வீட்டில் இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதனால தான் மாட்டு கோமியத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிடிச்சி தொளிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு காரணம். சரிங்களா? அதனால் இது எல்லாருமே செய்யலாம். பட் இது துலாமல் இருக்கிறவங்க இது நல்ல முறையில் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி துலாமில் இருக்கிறவங்க 60வது வயசு 60 வயசு பெற்றோர்களுக்கு திருமணம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு முழு செலவு எடுத்துக்கொண்டு அந்த செலவு செய்கிறதோ அல்லது 60வது கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுடைய காலில் விழுந்து பாதத்தை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது இதன் மூலமாக அவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல் அவங்க டம்ளர் குடிக்கிற தண்ணி வெள்ளி டம்ளரில் குடிக்கலாம், அல்ல சாப்பிட்ற தட்டு வெள்ளி தட்டில் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து உங்களோட தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி பொருளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த பொருள் யாருமே ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்த பொருளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பில் வாங்கப்பட்ட பொருளை வச்சு பயன்படுத்தினா மட்டும்தான் மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி விருச்சிகத்தில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா தினமும் காலையில் தேன் சாப்பிட வேண்டும். தினமும் காலையில் தேன் சாப்பிடுவதன் மூலமாக தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது அரச மரம், முள்ளு மரம், இந்த முள் செடிகள் எல்லாம் வந்து வெட்டவே கூடாது. இவங்க வந்து அரச மரத்தை வந்து வெட்டினாங்கன்னா தொழில் வளர்ச்சி இவங்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதேமாரி இவங்க வந்து மரப்பெட்டியில் தான் பணம் வச்சு எடுக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி விருச்சிகத்தில் இருந்ததுன்னா மரப்பெட்டியில் தான் பணத்தை வைத்து எடுக்கும்போது தான் செல்வங்கள் பெருகும். தொழில் விஷயத்தில் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மண்ணால் செய்த பாத்திரத்தில் தேன் வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மண் பானைகளில் மண் டம்ளர் மாரி செஞ்சு அதுக்குள்ளார தேன் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இனிப்பு ரொட்டி செஞ்சு மகான்களுக்கு வணங்கலாம். இவங்க வந்து தானமாக மகான்கள், அடாதிபதிகள், சாமியார்கள் இந்தமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் என்ன இருக்குதோ அதை வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்து அதிபதி தனுசில் இருக்குது. இந்த தனுசில் இருந்துச்சுன்னா வண்டி வாகனத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இறந்தவர்களுடைய போட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா போட்டோ, தாத்தா போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, பெரியவங்களுடைய போட்டோலாம் வச்சுருப்பாங்க. ஏதோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி தனுசில் இருக்கும்போது முன்னோருடைய போட்டோ அவங்க வச்சு வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட தொழில் அமோகமான வளர்ச்சி கொடுக்கும். இல்லைனா வளர்ச்சி கொடுக்காது. அது எந்தமாரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி. அப்போ இது நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பிச்சை கேட்பவரிடம் இவங்க இல்லை என்று வார்த்தையை சொல்லவே கூடாது. 10ஆம் இடத்து அதிபதி தனுசில் இருந்ததுன்னா தான தர்மங்கள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகள். ஏன்னா காலவர்த்தத்துக்கே அது 9ஆம் இடமாக வர்றார். அப்போ இவர் 10 கூடியவன் நாங்கள் போகும்போது கண்டிப்பாக தர்மம் செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் நம்பி பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இதை பண்ணாங்கன்னா தொழில் அதோட கோவிந்தாதான். இதுக்கப்புறம் தொழில் பக்கமே திரும்ப முடியாது. வேலைக்கும் அதேமாரி தான், தொழில் செஞ்சாலும் சரி இவர்களை மட்டும் இது மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்து விடும். அதேமாரி இவங்க திங்கட்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாளில் கோவிலுக்கு நெய், தயிர், கற்பூரம் இதுமாரி பொருளை வந்து தானமாக கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை கங்கையில் குளித்து வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். கங்கையில் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் வருடத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருடங்களுக்கு ஒரு முறையாச்சும் காசிக்கு சென்று கங்கையில் குளிப்பதன் மூலமாக தொழில் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் முடக்கத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருந்தால், இப்போ 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டவருக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள், யாசகம் கேட்குறவங்ககிட்ட இவங்களுக்கிட்டலாம் வந்து வாழைப்பழம், பருப்பு, ஸ்வீட்டு
இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. யாசம் கேட்க வர்றவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அடிக்கடி வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை இந்த பருப்பு வகைகள், பாசிப்பருப்பு வகைகள், இந்தமாரி சுண்டல் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் வயிறு தான் ரொம்பும். பட் இருந்தாலும் அவங்களுடைய உடல் ரீதியில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதனால் இதை வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய கர்ம வினைகள் குறையும். அதன் மூலமாக நமக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருந்தனா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி தவிர்த்து பிற பெண் ஆணோ பெண்ணோ தவறாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா எதிர்காலத்தில் தரித்திர நிலை உண்டாகும். அப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னாவே நினச்சாவே தரித்திர நிலை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாரி விநாயகருக்கு வந்து அடிக்கடி அபிஷேகம் செய்து வணங்கி வருவது ரொம்ப ஒரு விசேஷத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு கிடைச்சதுன்னா, பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லையுமே சூரியனுடைய சனிக்கிழமை நாளில் சூரியனை வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் கிழக்கு நோக்கி வாசல் வைத்து கொள்வது இவங்க நல்லது. 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருக்குதுன்னா கிழக்கு நோக்கி அவங்களுடைய வீட்டு வாசப்படி வச்சுருந்தாங்கன்னா தொழிலில் எந்த தடையும் வராது. அதுமாதிரி கிழக்கு நோக்கி தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனம் வச்சாலும் அது இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கையிலையும் கழுத்திலும் தங்க ஆபரணம் அணிந்தால் தொழில் விருத்தி உண்டாகும். நிறைய பேர் நினைப்பாங்க கையிலையும் தங்கம் போட்டிருந்தா கழுத்தில் தங்கம் போட்டிருக்குது, இவங்கெல்லாம் பந்தாக்கு தான் போடுறாங்க அப்படின்லாம். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் உலோகத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இருக்குது. அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு வந்து திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் தங்கம் போட்டால் திருஷ்டி அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. திருஷ்டி தோஷம் நிவர்த்தி பண்ணுற தங்கம் போட்டால் தான் திருஷ்டி தோஷம் நிவர்த்தி பண்ணும். அதேமாரி தங்க ஆபரணம் உடம்பில் இல்லைன்னா தரித்திர நிலைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா ஒன்று போய் ஒன்று கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒன்று கையிலையோ இல்லை கழுத்துலையோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தங்காபரணம் அணிந்து கொள்வது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேர்த்துக்குமே ஏதாவது ஒரு ஆபரணம் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கையில் காசு குறைன்னு சொல்லி வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தது குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து அரைத்து நெற்றில் இட்டு வர தொழில் யோகங்கள் ஏற்படுத்திக்கணும். அதாவது வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசமாக இருக்கவங்களுக்கு குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா, அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தனத்துலேயோ அல்லது குங்குமத்துலேயோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வசி ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை குளிக்கும்போது வந்து பால் விட்டு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொஞ்சோன்னு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தோஷம் பிரச்சனைகள் தொந்தரவுலாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி 10ஆம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருந்ததுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் மது பழக்கம் இருந்துச்சுன்னா தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. இவங்க வந்து முழுக்க இதை தவிர்த்தே ஆக வேண்டும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வருமோ வராதான்ற அது அவங்களோட பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் 10ஆம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருந்ததுன்னா மது பழக்கம் இருந்தால் தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் மாமிசத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இவங்க பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வருவதன் மூலமாக தொழிலில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் செய்ய முடியாதவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு சிறப்பான முறையில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருந்தால் 10ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருக்குது அப்படின்னா பிறர் முன்னிலையில் குளிக்கவே கூடாது. பிறருடைய முன்னிலையில் வந்து அதிகமாக குளிக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. அதேமாரி ஆலயங்களில் வந்து உணவு பிரசாதமாக கொடுப்பதை விட ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. அதாவது உணவு கொடுப்பதெல்லாம் அந்த கோவிலுக்கு வந்து வஸ்திர தானம் கொடுப்பதன் மூலமாக எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவங்களோட வீட்டில் வந்து துளசி செடி வந்து வளர்க்கக்கூடாது. 10ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து துளசி செடி வைக்கக்கூடாது. துளசி செடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் தொழிலையும் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்காத அளவுக்கு முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சனிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கடியில் வழிபாடு செய்தால் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடியது விநாயக பெருமான். அப்போ அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்பில் மாலை போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே நேரத்தில் இவர்களை பொறுத்த வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுவது தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கோழிக்கு மட்டுமல்ல, எல்லா பறவைக்குமே 10ஆம் இடத்த அதிபதி மீனத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு தானியங்கள் தானமாக கொடுப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் முன்புறம் எக்காந்து கொண்டு கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 10ஆம் இடத்த அதிபதி மீனத்திலிருந்து வீட்டுக்கு முன்னாடி கழிவு நீர் தேங்கி நிற்கிதுன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேங்கி நிற்கிதுன்னா கண்டிப்பாக தொழில் முடக்கங்கள், பொருளாதார முடக்கங்கள், செல்வ நிலைகள் பாதிப்புகள் இதெல்லாமே நிறையா பாதிப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா இந்த 12 வீட்டில் எங்கே இருந்தாருன்னா உங்களுக்கு உரிய பரிகார முறைகளும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லுது. இது இன்னும் நிறைய விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம் வேணால் நான் இப்போதைக்கு நான் வரும்போது ஒரு 6 புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க வேணும்னா அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய விலை 360, வேணும்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு 300 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து வணங்க வேண்டிய தெய்வங்கள். இப்போ ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, 10ஆம் இடத்த அதிபதி மேசமாக இருந்தால் பலன் சொல்லிட்டேன். ஆனால் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த போட்டா வச்சா நமக்கு வெற்றியை கொடுக்கும், சாமி போட்டாவா எந்த போட்டா வைக்கணுன்றதை சொல்லிடுறேன். அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடம் மேசமாக வந்ததுன்னா அவங்க வீட்டில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கணும். அந்தமாரி போட்டு அவங்க தொழில் செய்கிற இடத்துல இருந்தால் தொழில் அமோகமான வளர்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபமாக வந்ததுன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியோட போட்டா வைக்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் மிதனமாக வந்ததுன்னா வெங்கடாஜலபதியோட போட்டா வைக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் கடகமாக வந்தால் தட்சிணாமூர்த்தி இந்த போட்டா வைக்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் சிம்மமாக வந்தால் லட்சுமி நரசிம்மர் போட்டா வைக்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் கன்னியாக வந்தால் விநாயகர், மகாவிஷ்ணு இந்த 2 போட்டாலும் எந்த போட்டாலும் வைக்கலாம், இல்லை 2மே வைக்கிறனாலும் வைக்கலாம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் துலாமாக வந்ததுன்னா காலபைரவர் வைக்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சகமாக வந்ததுன்னா ஆகர்ஷ்ண பைரவரை வைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் தனுசுவாக வந்ததுன்னா சிவன் சக்தி இணைந்த போட்டா வைக்கிறது ரொம்ப ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் மகரமாக வந்தால் சாஸ்தா ஆஞ்சநேயர். லக்னத்திற்கு 10ஆம் இடம் கும்பமாக வந்ததுன்னா பிருத்திங்கிரா தேவியினுடைய போட்டா வைத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. லக்னத்திற்கு 10ஆம் இடம் மீனமாக வந்ததுன்னா சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய போட்டா வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இங்கே ஜோதிடராக ஆகணும்னா நம்முடைய சிஸ்டத்தின் மூலமாக 3 கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று, சிறந்த ஜோதிடராக வருவதற்கு புதனோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கணும், குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஏதாவது இருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா நம்பர் 1 ஜோதிடர் அற்புதமான முறையில் ஜோதிடராக வரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயா அதில் 2 இருக்குதுங்கய்யா 1 இல்லைங்கய்யா. அப்போ இந்தமாரி சூழ்நிலை இருக்கிறவங்க 3க்குமே நான் பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் எளிமையாக பயன்படுத்திக்க. ஃபஸ்ட்டு புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா உங்களுடைய பேருக்கு அடுத்தது அஸ்ட்ராலஜியில் முறையாக படித்து டிஇ அஸ்ட்ரோ, பிஇ அஸ்ட்ரோ, எம்இ அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்க அப்படின்னா புதனுடைய ஆக்டிவேட் உங்களுக்கு பலங்கள் பலமாக அமைச்சு கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பேர் ஒரு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, ஜோதிட கலையரசி, ஜோதிட கலையரசன், ஜோதிட ரத்தனா, ஜோதிட சிரோன்மணி, அது உங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுக்கணும். இதை போட்டிங்கன்னா கேதுனுடைய பலங்கள் உங்களுக்கு பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, இப்படி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணுன்னா குரு வாழ்க குருவே துணை அல்லது இன்னாருடைய சிஷியன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குருநாதருடைய பெயரை சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக குருவோட ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்லோகங்கள் அதேமாரி அந்த பலன் சொல்லக்கூடிய சூட்சமங்கள் நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா குரு வாழ்க குருவே துணை மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அது பொழுதுனிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பார்க்க வரனா கூட குரு வாழ்க குருவே துணை, அல்லது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மிஷ்டி குருவே நமக, இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லலாம். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நிறைய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களோட குருமாரில் ஒவ்வொருடைய குருமாரில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமெல்லாம் அவங்களோட பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி மானசீகமாக பிரார்த்தனைகள் செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதனால் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிடர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் இந்த 3 கிரகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்போ மற்ற கிரகங்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னா முக்கியம்தான். ஆனால் இந்த 3 பேரும் முதல் லீடரில் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு 3க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளைண்ட் வருவாங்க, நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்தமாரி ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக நான் பேசியிருந்ததை இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் 2 பேருக்குமே மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம். இந்த அக்னி வெயிலையும் புயல் அடிக்குதுன்னா ஐயா வந்ததுனால தான். ஐயா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து உணவருந்த செல்லலாம். 5-9 சிறப்பாக இயங்குது. அதாவது இது நம்ம 5வது கருத்தரங்கம். ஐயாவோட அடுத்த கருத்தரங்கம் 72ங்களா ஐயா, 9 அப்படிங்கிறப்ப இந்த 5-9 எவ்வளோ அழகாக சிறப்பாக இறங்குது பாருங்க. நன்றிங்க ஐயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற ஐயன் இயற்றிய திருக்குறளுக்கு இணங்க முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையாகவும் இந்த சரித்திரத்துக்கு ஒரு சாஸ்திர நாயகனாக விளங்கி கொண்டிருக்கிறாரு. நான் அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்க்கும்போது யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்படிப்பட்ட மகான்லாம் நம்ம சேர முடியுமா, அவரோட தொட முடியுமா அப்படிங்கிற ஒரு யோகம்லாம் எனக்கு கிடைக்குமான்னு கிடச்சிச்சு. இன்றைக்கி லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான கருத்தரங்கத்துக்கு வந்து நம்மளையும் மகிழ்வித்து ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஐயாவுடைய கருத்துக்கள் அள்ளி கொடுக்கணும், நாங்கள்லாம் அதை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி இந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரியதாக்கிக் கொள்கிறேன். ஒரு சிறு மரியாதைங்கய்யா. நடக்கும் அப்படின்றது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா, ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கூட ராகு, சுக்கரன் கூட கேது, சுக்கரன் கூட சனி, இந்த இணைவுகள் பார்வைகள் இவங்களுக்கு எல்லாத்தையுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதேமாதிரி சுக்கரன் நட்சத்திர கிரகம் இல்லாதவங்களுக்கும் லேட் மேரேஜ் தான் நடக்கும். அடுத்தது அதே போல தான் ஒரு பெண் ஜாதகத்துலேயுமே செவ்வாய் கூட ராகு, செவ்வாய் கூட கேது, செவ்வாய் கூட சனி, செவ்வாய் கூட சூரியன், அடுத்தது செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க. ஸோ இவங்களுக்குலாம் லேட் மேரேஜ் தான் நடக்கும். இயற்கையாகவே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 26 வயசுக்கு மேலே திருமணம் நடைபெறுறது ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு தகுந்தார் மாரி ஒரு கைட் பண்ணிக்கிறது நல்லது. அதேமாரி யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதோ அல்லது லக்னத்தில் பாவகிரகங்கள் இவங்க எல்லாருமே ஒரே கைட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கோயிலில் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அவங்களோட மன வாழ்க்கைக்கு எப்பயுமே கேரண்டி கிடையாது. சில பேர்த்துக்கு இயற்கையாகவே அமைச்சு கொடுத்துரும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தா நாம் தான் முயற்சி பண்ணணும்.
அதே நேரத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி அல்லது தனித்த குரு இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை அந்த குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ராமேஸ்வரத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த ஒரு வருடத்துக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுமாரி நிறைய, அதாவது என்னோடய வாழ்க்கையோட குறிக்கோளை நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்தை சரியாக செய்தால் பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். சின்ன சின்ன விஷயத்தை தவறு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் சிறுதுளி பெருவலன்ற மாரி சின்ன சின்ன விஷயத்தை சரியாக செய்யுங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு தானே தேடி வரும் அப்படின்றத சொல்லி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் ஒரு ஞாபகப்படுத்தி சொன்னார், இந்தமாரி ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு. கண்டிப்பாக அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? நன்றி.